விபிஷ்னா எங்கே வந்திருக்க விபிஷ்னா? மெக்டானல்ட்ஸ். அது டைம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? நாங்கள் வெளியில் வந்த டைம் காட்டுற பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 1:38. இப்போ மிட் நைட்டில் இருக்கோம். வரலாம். இப்போ வந்துட்டு நீ மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்க, வீட்டில் கதை பேசி தூங்காமல் ஜாலியாக நைட் ரைடு உனக்கு இல்லை போகலான்னு வந்திருக்க. இப்போ நாங்கள் மெக்டொனால்ட்ஸ்குள்ளே போகலான்னு என்ட்ரானோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தா க்ளோஸ்டு. ஆனால் லைட்டெல்லாம் வந்து பாஷாக போட்டு ஓப்பன் மாதிரி வச்சுருக்காங்க. விபிஷ்னா வந்து அதில் சோகமாயிட்டான், மெக்டொனால்ட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் விபிஷ்னா போச்சா, வடை போச்சா? சரி இப்படி ஆயிடுச்சு. சரி விடு. வந்துட்டு நான் பார்த்தா மெக்டொனால்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, ஆமா போகலாம் அப்படின்னு உள்ள போனோம், க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், சரி விடு, நம்ம வேற கடை தேடி போகலாவா? அடுத்த கடை நம்ம என்ன போகிறோங்கிறத காமிச்சிடலாவா? ஆப்பிள் சைடு ரோடே போயிட்டு என்ன விபிஷ்னா, மெக்டொனால்ட்ஸ் போனால் ஒன்றும் கிடைக்கல. இப்போ வந்து கடைசியாக டீ வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலே வந்து ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட போகிறோம் இல்லையா நம்ம. அப்புறம் டீயும் சுக்குப்பாலும் கடைசியாக. வந்து விபிஷ்னா குடிக்க மாட்டான். ப்ரெட் ஆம்லெட்டாக சாப்பிடுவியா விபிஷ்னா? சாப்பிட்ருவியா? சரி பார்க்கலாம். கடைசியாக ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்ற நிலமை வந்துச்சு விபிஷ்னா. மெக்டொனால்ட்ஸ்ன்னு நினச்சி அங்கே சாப்பிட்றேன்னு நினச்சி ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்றான் விபிஷ்னா. வேறு வழியே இல்லாமல். என்னென்ன வாங்கியிருக்க? முறுக்கு, அப்புறம் குடல் வாங்கிட்டியா? நைட் ட்ரைவில் வாங்குற பொருளெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் விபிஷ்னா வாங்கியிருக்கான். என்ஜாயா நைட் ட்ரைவ்? உனக்கு ஹாப்பியா? ரொம்ப நாளாக கேட்டிருந்தில்ல நைட் ட்ரைவ் போகணும். போயிட்டு வந்து நைட் ட்ரைவ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் விபிஷ்னாக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க போகிறான். அப்படி தானே? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. நாங்கள் போனது எத்தனை மணிக்கு தங்க? 12:30 அந்த மாதிரி கிளம்பிருப்போம். யார் யாரெல்லாம் நைட்டு இந்த மாதிரி போய் நைட் ட்ரைவ் போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.